ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நாம் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஜேனி ஹீரோயினை நீ போகக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் நான் போவேன்னு சரி பார்த்து போ அப்படின்னதுக்கப்புறம் அடுத்த நாள் காலைல ஜேனி ஹீரோயினை தேடிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஆல்ரெடி போயிருக்காங்க. நீ வீட்டை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு வாலண்டியர் டீமோட முக்கியமான வேலையை ஃபுட்டெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது தான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லிட்டு போகிறாங்க. டைஜிங்கில் நிலநடுக்கம் ஃபுல் வீடுமே இடிஞ்சு கிடக்கு. ஹீரோயின் அந்த வாலண்டியர் வேன்லேருந்து இறங்கினதுலேருந்து ஹீரோவை தான் தேடிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வேலையான ஃபுட்டெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோட்டேருந்து ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு வேறு பார்க்காங்க. ஒன்றும் வரலன்னு சரின்னு சொல்லி ரொம்பவே சோகமாக இருக்காங்க. இந்த சைடு ஹீரோ ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ கூட அந்த நிலநடுக்கம் விடாமல் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ கசின் எல்லோரும் கேட்காங்க, பாஸ் இப்போ நம்ம பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னா, இல்லை ரொம்பவே ப்ளீடிங் ஓவராக இருக்குது, நம்ம பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி அந்த நிலநடுக்கத்துலேயே ஸ்டிச்சிங் சூப்பராக பண்ணுறான். பாவம் நைட்டு ஃபுல்லாக ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு காலையில் வெளியில் முடியாமல் நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினோட வேன் கிராஸ் ஆகுது. ஆனால் ஹீரோயினும் பாவம் பார்க்கல, ஹீரோவும் பார்க்கல. அப்புறம் ஹீரோயின் இறக்குறேன். திடீர்னு நிலநடுக்கம் வருது, என்னடா சேன்னு சொல்லி ரொம்பவே பிடிச்சிட்ருக்காங்க. அப்போ ஒரு அம்மா அங்கே ரொம்பவே நிறைய ஆட்கள் இருக்காங்க, போய் பாருங்கள் அப்படின்ன ஒன்று ஹீரோயின் ஒரு ஃபயர் ஃபைட்டர் எல்லோரும் சேர்ந்து போய் பார்க்காங்க. இப்போ தனித்தனியாக தேடையில் ஹீரோயின் ஒரு பையனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ போய் அந்த பையன் ரொம்பவே இடிபாட்டில் சிக்கி ஒரு கபோர்டுக்கு அடியில் போய் கிடக்கான். உடனே உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ன உடனே எனக்கு என்னன்னு தெரில, என்னால் எந்திக்க முடியல அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் கேட்காங்க, உனக்கு எத்தனைப்பா வயசு அப்படின்னோடனே எனக்கு 5 வயசுன்னு அழகாக அந்த பையன் பேரையும் சொல்கிறான். சொன்ன உடனே ஹீரோயின் யாராவது ஹெல்ப்புக்கு இருக்காங்களான்னு சொல்லி பார்க்க வரையில் கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க ஃபேஸ் டு ஃபேஸ். அப்போ ஹீரோயின் தான் சொல்கிறாங்க, அங்கே ஒரு 5 வயசு சின்ன பையன் மாட்டிகிட்டு இருக்கான், அவள் ஹெல்ப் பண்ண அப்படின்ன உடனே 2 பேரும் சேர்ந்து அந்த பையனை காப்பாற்றுறாங்க. அப்போ எதுவும் பெரிய ப்ராப்ளம் இல்லை, அவன் காலில் தான் கொஞ்சம் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். அப்போ மேலேருந்து என்னதோ பெரிய சீலிங் இருக்கும்ல, அது விழப்போகுது. அப்போ ஹீரோயின் அந்த பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பையன் மேலே படுக்காங்க. அப்போ ஹீரோ உடனே ஹீரோயின் மேலே படுத்து எல்லா அடியும் தாங்கிக்கிறான். ஹீரோயின் உனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு கவலைப்படுறாங்க. ஒன்றும் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனையும் தூக்கி காப்பாற்றிடுறாங்க. ஹீரோ கேட்கா, இன்றைக்கி நீ கிளம்புறியா அப்படின்னு தெரியலையே, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்காங்க. ஹீரோ சொல்ல, நான் நல்லா இருக்கேன், என்னை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீடே. அங்கே ஒரு லேடி, வாங்க டாக்டர் இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஹீரோவை பார்த்து நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ தான் மனசு இல்லாமல் ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு, சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் நீ இங்கே இருந்த அப்படின்னா நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம், நான் உன்கிட்ட நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னோடனே ஹீரோயின் சரிங்காங்க. ஹீரோயினுக்கு இன்ஃபர்மேஷன் வருது, ரோடெல்லாம் இன்னும் கிளியர் ஆகலை, அதனால் இன்றைக்கி நம்ம இங்கே தான் தங்க வேண்டியது இருக்குன்னொன்னே ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஹீரோவை பார்க்கலான்னு சொல்லிட்டு நைட் ஆயிடுது. ஹீரோக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்டே தூங்காமல் இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியில் பார்க்கல ஸ்னோ பெஞ்சிகிட்ருக்கு, அதை ரசிச்சிட்ருக்கையில் ஹீரோவும் கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்துடுறான். ஹீரோ ஹீரோயினை ஹக் பண்ணிட்டே, நான் தான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணனே நீ நான் நல்லா பார்த்துக்குருவேன்ட்டு, நீ ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எதுக்காக நீ வந்த அப்படின்னா, உன்னைய பார்க்க தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஒரு வழியாக உன்னைய சந்திச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறா. இப்போ 2 பேரும் ஹக் பண்ணிகிட்டு இருக்கிறது தூரத்துலேருந்து கசின் பார்த்து ஹீரோயினை கூப்பிட்றான். உடனே ஃப்ரெண்டு தான் வாயை மூடிட்டு பெசாட்டிரு அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போயிடுறான். ஹீரோ ஹீரோயின்ட்ட நான் உன்ட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கார்டு எடுத்து கொடுக்கான். இதில் தான் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்காங்க. ஹீரோயின் ஒரு வேனுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க. அப்போ ஹீரோ வெளியில் ஃபஸ்ட்டு ஒரு பிங்க் கலர் கார்டை வைக்கான், அதுக்கப்புறம் ஒயிட் கலர், அதுக்கப்புறம் க்ரே கலர் கார்டை வச்சுட்டு டார்ச் லைட்டை அடித்து காமிக்கான். ஹீரோயின் என்னடான்னு முழிச்சிக்கிட்டு இருக்கல, இது 3மே உனக்கு லவ் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி காமிக்கான். ஃபஸ்ட்டு பிங்க் கலர், எல்லா சின்ன பிள்ளைகளுமே சரி பிங்க் கலரை ரொம்பவே விரும்புவீங்க, அதனால தான் உனக்கு அந்த பிங்க் கலர். அதில் ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க தெரியுமா, முதல்ல நான் தான் காங்கிறா, நான் கிளாஸ் 11ல் படிக்கேன், அதையும் எழுதிட்டு இவன் நான் தான் வென், நான் கிளாஸ் 9 படிக்கேன், எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளை ஹேண்ட் ரைட்டிங்லாம் எழுதியிருக்கான். ஹீரோயின் ரொம்பவே பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஒயிட் கலர் கார்டு, இது டீனேஜ் காலேஜ் கேர்ள்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒயிட் கலர் பிடிக்கும். ஒயிட் கலர் ரொம்பவே பிடிக்கும். ஒயிட் கலர் ஷார்ட்ஸு ஸ்கர்ட்ஸு எல்லாம் போடுவாங்க. பாய்ஸ் ஒயிட் கலர் ஷர்ட்ஸ் ரொம்பவே விருப்பப்படுவாங்க, அதனால தான் இந்த கலர். காலேஜ் பசங்க எழுதுகிற மாரி இவன் ரொம்பவே ரன்னிங் லெட்டர்ஸில் எழுதியிருக்கான். நான் காலேஜ் படிக்கல, ரொம்பவே வேகமாக ஹேண்ட் ரைட்டிங் இப்படி தான் வரும், அதனால் இப்படி எழுதியிருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீ மட்டும் என் காலேஜில் இருந்திருந்த அப்படின்னா நம்ம 2 பேரும் பர்ஃபெக்ட் கப்பலாக இருந்திருப்போம், சரி பரவாயில்ல நீ தான் இப்போ இருக்கிய அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்கிறான். ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க.
அதுக்கப்புறம் வந்து சில்வர் கிரே கலர், இது வந்து மெச்சூரிட்டியும் ஸ்டேபிளாக இருக்கிறதையும் குறிக்கும். நான் வந்து டாக்டர் ஆனதுக்கப்புறம் நிறையவே கேசஸ் எழுதினேன். அப்போ வந்து நான் வந்து உனக்கு லவ் லெட்டர் எழுதியிருந்தா இப்படி தான் எழுதியிருப்பேன்னு சொல்லி சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது வேர்ட்ஸ். நான் வந்து அப்போ பெரிய ஆளாக ஆகிட்டேன். அப்போ வந்து நான் கேர்ளுக்கு லவ் லெட்டர் எழுதுறது கரெக்டாக இருக்காது. ஒரு உமனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு தான் நான் கொடுக்கணும். அந்த மாதிரி நான் வளர்ந்து நிற்கணும்னு நினச்சேன். அந்த மாதிரியான ஹேண்ட் ரைட்டிங்லேயும் உனக்கு எழுதியிருக்கேன் அப்படின்னோடனே 2 பேருமே எமோஷ்னல் ஆகிட்டாங்க. ஹீரோயின் கேட்காங்க, இதெல்லாம் எப்போ நீ ரெடி பண்ண அப்படின்னோடனே, நீ போன தடவை மீட் பண்ணல எனக்கு லவ் லெட்டர் வேணும்னு சொல்லி சொன்னல, அதனால தான். சரி, என்னோடய லவ் லெட்டர்ஸ்க்கு நீ வந்து எஸ் எப்போ சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கான். ஹீரோயின் கேட்காங்க, இதெல்லாம் நீ இவ்வளோ என் மேலே லவ்வாக இருக்க அப்படின்ன ஒன்று தெரியல, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதுக்கு காரணம் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ரொம்பவே எமோஷ்னலாக இருந்துகிட்ருக்கையில் வந்து ஹீரோயின்குள்ள ஃபோனுக்கு வாக்கி டாக்கி இருக்குல்ல, அதுக்கு கால் வருது. ரோடெல்லாம் கிளியர் ஆகிட்டு எல்லோரும் கிளம்புறோம், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஹீரோவை பார்த்து நீ கேர்ஃபுல்லாக இருந்த உடனே ஹீரோயினை கிஸ்ஸை போடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோ ரொம்பவே சோகமாக நின்றுட்டுருக்கான். நியூஸில் தான் சொல்கிறாங்க, டைஜிங் சிட்டி வந்து நார்மல் ஆகிட்டு எல்லாமே வந்து ரெஸ்கியூ டீம் சூப்பராக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே பாராட்டுறாங்க. ஹீரோயின் அவங்க டீமோட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. இந்த சைடு ஹீரோக்கு பாராட்டு மழை குமியுது. ஹீரோக்கு மெடலு, ஃப்ளவர்ஸு, பொக்கே எல்லாமே கொடுத்து ரொம்பவே வந்து பாராட்டுறாங்க. ஹீரோக்கு மட்டும் இல்லாமல் ஹீரோ ஃப்ரெண்டு, கசினு எல்லாத்துக்குமே கொடுத்து இவங்க ஒரு பிக்சர் எடுக்காங்க. ஒரு மட்டுக்கும் பிரிவெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் ஒன்று சேர போகிறேன்ட்டு ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணி எங்கேப்பா இருக்க, உனக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன்னு ஒன்று கொஞ்சோண்டு வெயிட் பண்ணுன்னு சொல்லி பின்னாடி இருந்து ஹக் பண்ணி ஹீரோயினாக பாவம் ரொம்பவே பிரிஞ்சு இப்போ தான் வந்து சேரலான்னு சொல்லி கிஸ் பண்ண போவே இல்லை, ராங் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் வருது. யாருடான்னு பார்த்தா கசின் தான். நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டு போய் சொல்கிறான். உன்னை ஹீரோயின் நீ எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வர அப்படின்னு ஒன்று ஹீரோ சொல்கிறான், என்னையை ட்ரா பண்ணதான்ப்பா வந்தான் அப்படின்னு சொல்கிறான். உடனே கசின் பாவம் ஹீரோயின் அவனுக்காண்டி ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன்னு சொல்லி கொடுக்கான். என்னன்னு பார்த்தா கேலண்டர், யுன்ஜி ஹாஸ்பிட்டலோட கேலண்டர். இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பார்த்த உடனே கசின் திருப்பிக்காக ஹீரோ ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உடனே கசின் சொல்கிறேன், இதில் ஹீரோ சூப்பராக இருக்கார்ல, ஹேண்ட்ஸமாக இருக்கார்லன்னா, நான் தான் நேர்லேயே பார்த்துட்ருக்கேனேப்பா, அதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்ன உடனே நீ வேறு இதை எவ்வளோ ரேட்டில் வந்து எல்லோரும் கேட்காங்க தெரியுமா, நான் தான் சரி உன்னையே ஹானர் பண்ணணுன்னு கொண்டு வந்தேன். நீ வந்து என்னோடய அம்மாட்ட பேசி வந்து என்னைய ரெஸ்கியூக்கு டீமில் அனுப்புனதுனால உன்னை ஹானர் பண்ணுறதுக்காண்டி உனக்கு ஒரு கிஃப்ட்டு, இந்த நியூ இயரை நீ நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கசின் கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் சரி இப்போமாவது கிஸ் பண்ணலான்னு பார்க்கல, வேண்டாங்க அப்படின்னு கூப்பிட்றான். யாருடான்னு பார்த்தா ராமு. நீ ஏன்டா இங்கே வந்த அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்க்குறா. உடனே ராம் சொல்கிறான், எப்பா என்ன இருந்தாலும் இது உன்னோட நாய், உன்னே தான் அதுக்கு ரொம்ப பிடிக்கும், கூட்டு போப்பா அப்படின்ன உடனே ஹீரோ பேசாட்டிக்க. உடனே ராமே சொல்கிறான், என்னாச்சு ரெஸ்கியூலாம் எப்படி நடந்துச்சுன்னு, எல்லாம் நல்லபடியாக போச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். அழகாக ராம் வந்து ஹீரோ வீட்டுக்கு நாயை கூப்பிட்டு போவேல ஹீரோயின் சொல்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறான். ராம் சொல்கிறான், எங்கே போகிறீங்க, நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் ராம் நக்கலாக சிரிக்கான். அப்போமே நமக்கு ஒன்று புரிஞ்சிருக்கணும், இங்கே உள்ள போய் திரும்பியும் கிஸ் பண்ணலான்னு பார்க்கல, ராங் நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம். யாருடான்னு பார்த்தா கேக்கெல்லாம் வச்சு செலிப்ரேஷன் மூடில் ஜெனி தான் நின்றுக்கிட்டு இருக்கா. அதுக்கு தான் அங்கே ராம் சிரிச்சிருக்கான். ஹீரோயின் கேட்காங்க, நீ எப்போ இங்கே இருக்க அப்படின்னே, நீ தானேப்பா உன் வீட்டை பார்த்துக்கிற சொன்ன, அதனால தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இது வந்து செலிப்ரேஷனுக்கு ஏற்ற டைம் இல்லைன்னு நினைக்கேன், தெரியாமல் நின்றுட்டேன். சரி நீங்கள் 2 பேரும் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக் எடுத்து ஹீரோயின்ட்ட கொடுத்துட்டு போயிடுறா. ராமு ஜெனியும் சேர்ந்து வந்து சரி நீங்கள் 2 பேரும் டின்னரை என்ஜாய் பண்ணுங்கள், நாங்களும் வரலான்னு நினச்சோம், ஆனால் பரவாயில்ல நீங்களே என்ஜாய் பண்ணுங்கள். உன்னோட கிராண்ட்பா வந்து உன்ட்ட ஒன்று சொல்ல சொன்னார், உன்னோட கிராண்ட்மாக்காண்டு ஏதோ ஒரு ப்ளூ கலர் ஃப்ளவர் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நியூ இயர் கிஃப்ட்டை நீ அதை வாங்கிட்டு வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி சொன்ன உடனே ராமு கதை வடிச்சிட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கு கேட்க பார்த்தோன்னா பசுறது, நம்ம ஏன் வந்து கேக் சாப்பிட்டுட்டே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க 2 பேரும். இந்த சைடு கீழே வந்து ஜெனி வந்து அவங்க 2 பேர் ரொம்பவே க்ளோஸாக இருக்காங்க, வாழ்விலையும் சரி சாவலையும் சரி, ரொம்பவே கிரேட்னே அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இதுதான் ரொமான்டிக் லவ்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்கிறத கேட்ட ராமு, நீ என்ன அவங்கள பார்த்து பொறாமப்படுறியா அப்படின்ன உடனே ஆமாம் அப்படின்னு சொல்லி வேகமாக தலையாடுறா. உடனே ராம் சொல்கிறான், ரொமான்டிக் லவ்வோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னென்னு உனக்கு தெரியுமா அப்படின்னோடனே தெரியும்
கிவ் அப்பே பண்ணக்கூடாது அதுதானே அப்படின்ன உடனே ராம் இல்லை, 2 people வந்து ஒன்றா இருக்கிறது, ஒரே பேராக இருக்கிறது, 2 souls சேர்ந்து ஒன்றா இருக்கிறது தான் ரொம்பவே ரொமான்டிக்கான லவ் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஜெனி சொல்கிறா, ஓ நீ வந்து நான் எஸ் சொல்லணும்னு நினைக்க போல இருக்கு, நான்லாம் சொல்ல மாட்டேன்ப்பா அப்படின்னு நின்றுட்டுருக்கா. நீ வந்து என்னைய ரொம்பவே கேர் பண்ணுற மாதிரி தெரியலையே, உனக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு கேட்ட உடனே ராமா ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொன்னா ஜெனிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உடனே ராம ஹக் பண்ணிவிட்டு சரி நம்ம இப்போ எங்கெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு ஆசையாக கேட்கா. உடனே ராம ஒன்றும் தெரியாத மாதிரி என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். ஜெனி பின்னாடியே துரத்திட்டு போயிட்டுருக்கா. நீ தான் ப்ராமிஸ் பண்ணியே என்னை நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டே ராம் சொல்கிறான், நான் எங்கேப்பா ப்ராமிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே பசி போல், ரொம்ப நாள் நான் வந்து நல்லா சாப்பிடல, பரவாயில்ல சூப்பராக ஆக்கி வச்சுட்டு போயிருக்காளே ஜெனின்னு சொல்லி ஜெனியை பாராட்டிகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோவும் ஜெனி சூப்பரான ஸ்வீட்டான ஆள் அப்படின்னு சொல்லி ஜெனியை பாராட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் கேட்காங்க, நீ சாப்பிட்லையா அப்படின்னு. இல்லை, நீ சாப்பிட்றத பார்த்தாலே என் வயிறு நிறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்காக சொல்லிட்டு, நீ இந்த நியூ இயர்க்கு என்னோடய வீட்டுக்கு வரலாம்ல, என்னோடய அம்மா அப்பா இப்போ தான் வர்றாங்க, நீ வந்து என்னோடய பேரண்ட்ஸை மீட் பண்ணால் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிட்டோன்னே ஹீரோயின் தடுமாறிடுறாங்க. ஹீரோயினோட ட்ரெஸ்லலாம் சாப்பிட்டுட்டு இருந்ததெல்லாம் பட்டுருது. உடனே ஹீரோ தான் தொடச்சிட்டு பார்த்து சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி சொல்கிற உடனே ஹீரோயின் என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நான் சீரியஸாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறத கேட்ட ஹீரோயினும், பாரு என் ட்ரெஸ்லாம் அழுக்காக இருக்குது, என்னோடய ஹேர்லாம் வித்தியாசமாக இருக்குது, அவங்க என்ன சொல்லுவாங்க என்னை பற்றி அப்படின்ன உடனே எல்லாமே அவங்களுக்கு தெரியும் உன்னைய பற்றி அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின், பாரு என்னோடய ஷர்ட்டில் கரையாயிடுச்சு, அதனால் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி காரணத்தை சொல்கிறாங்க. நீ உன் ஷர்ட்டை பற்றி கவலைப்படாத, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். உடனே ஹீரோயினு அவனோட அம்மாவுக்கு வீடியோ கால் போட்டு, எம்மா இந்த நியூ இயர்க்கு உன்னை பார்க்க வர முடியாதுமா ரொம்பவே சோகமாக சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா, ஏன் வர முடியாது, உன்னால் உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா, என்னை பயமுறுத்தாத அப்படின்னு சொல்லி ரொம்பவே கவலையாக கேட்காங்க. அம்மா நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை, என்னால் வீட்டுக்கு தான் வர முடியாது அப்படின்னு சொன்னேன். உடனே ஓ சரி சரி நீ ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போறியா, அது நல்ல செய்தி தான், கெட்ட செய்தி இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறத கேட்ட ஹீரோயினும், ஏம்மா நீ உன்னோட பொண்ணை இந்த வருஷம் நீ பார்க்க மாட்டே நியூ இயரில் அப்படின்ன உடனே அதெல்லாம் பரவாயில்ல, நீ சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி இருந்தாலே எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஹீரோ உனக்கு மேரேஜ் ப்ரப்போசல்லாம் பண்ணிட்டானா, எப்போ வந்து எனக்கு பேர குழந்தைகள்லாம் கிடைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆர்வமாக கேட்காங்க. ஹீரோனி அம்மா அப்பாவை பாரு, அப்பாவுக்கு சமைச்சு போடு அப்படின்னு சொல்லி வச்சிடுறாங்க. அடுத்த நாள் 2 பேரும் ஹீரோவும் ஹீரோயினும் ஜாலியாக சுற்றி எல்லா ஐட்டம்ஸும் அவங்க வந்து ஹீரோ வீட்டுக்கு போகிறதுனால கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. ராம் சொல்லியிருப்பான்னு தெரியுமா, ஒரு ப்ளூ கலர் ஃப்ளவர் வாங்கிட்டு வர சொல்லி, அதையும் வாங்கியாச்சு அவங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு நடந்து போவேல ஹீரோயின் ரொம்பவே தடுமாறுறாங்க. ஏன் நீ இப்படி நர்வஸாக இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கான். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் என்னால் நடக்கவே முடியாத அளவுக்கு நர்வஸாக இருக்குது அப்படின்னா. ஒன்றுமே இல்லை, நம்ம 2 பேரும் போய் டின்னர் தான் சாப்பிட போகிறோம், என் ஃபேமிலிலாம் சாதாரணமானவங்க தான், ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளவர் அவள்கிட்ட கொடுத்து இதை வச்சுருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். அப்போ வந்து ஹீரோவோட பாட்டி வெளில வந்து நிற்கி அதை பார்த்தோன்னா, பாட்டி பாட்டி அப்படின்னு சொல்லி 2 பேரும் போகிறாங்க. உடனே பாட்டி சொல்லுது, மெல்ல வாங்க அண்ணன். ஹீரோயினை வந்து ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே பாட்டி சொல்லுது, ரொம்பவே அழகாக இருக்கா, ஃபோட்டோவை பார்த்ததை விட இங்கே ரொம்பவே அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லுது. உடனே ஹீரோயினு பிட்ட போடுறாங்க, நீங்களும் ரொம்பவே அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட சொல்லி அந்த ஃப்ளவரை கொடுத்தோடனே பாட்டி, இது ரொம்பவே ரேரான பூலாம், இது எப்படி கிடச்சிச்சு, பரவாயில்லையே சூப்பர்னு சொல்லி பாட்டி சொல்லுது. பாட்டி வந்து ஹீரோயினும் உள்ளே கூப்பிட்டு போகுது. உடனே பாட்டி சொல்லுது, நான் வந்து டம்ப்ளிங்ஸ்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீ போய் உன்னோட தாத்தாவை மீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போகுது. சரி தாத்தா என்ன செஞ்சுருக்காங்க, தாத்தாவை நீயே போய் பாருப்பா அப்படின்னு தாத்தா வந்து ஜெனி கூடயும் ராம் கூடயும் விளாண்டுட்ருக்காரு. இந்த டைஸ் எல்லாம் போட்டு கார்ட்ஸ் எல்லாம் வச்சு சூப்பராக விளாண்டுட்ருக்காங்க. தாத்தாவும் ஜெனியும் தான். பாவம் ராம் உட்காந்து வேதனையாக பார்த்துட்ருக்கான். ஹீரோயினும் உள்ளே வந்ததை பார்த்தோன்னே ஜெனி எஞ்சி, ஹீரோயின் நீ வந்துட்டியா, உடனே அங்கிள் அவளுக்கு வந்து அங்கிள் தானே, தாத்தாவை பார்த்து அங்கிள் இவ தான் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கா. ஹீரோயின் பாவம் அங்கிள்னு சொல்ல போயிட்டா. அதுக்கப்புறம் ராம் வந்து இருமனா கிராண்ட்பா அப்படின்னு சொல்லி மாத்துறா.
உடனே தாத்தாவோ ராமை பார்த்து போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்ன உடனே என்னது என்னையவா அப்படின்னு சொல்லி பார்க்கா. உடனே ஹீரோ போ போ அப்படின்னு சொல்லி பற்றி விடுறான். ஹீரோ வந்து ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு போனவொன்னே எனக்கு தெரியும்ப்பா அவள் ஒரு லாயர், அதுக்கப்புறம் அவள் தான் உன்னையே காப்பாற்றினா, அதுக்கப்புறம் உன் கூட ரெஸ்கியூ டீமில் கூட வந்தா, எல்லாமே தெரியும் அப்படின்னோடனே ஹீரோ என்னது அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறான். ஹீரோயின் கேட்க இதெல்லாம் எப்படி தாத்தா உங்களுக்கு தெரியுன உடனே எல்லாம் உன் ஃப்ரெண்டு தாம்மா ஜெனி, ஒரே உன்னைய பற்றி தான் சொல்லிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஜெனி என் ஃப்ரெண்டு எப்படி இருக்கான்னா இவன் நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து சொல்கிறாரு. இந்த சைடு ராம் கிட்ட ஹீரோவோட நாய் வந்து நின்றுட்டுருக்கு. இங்கே பாரு டீயை ஸ்மெல் பண்ணுன்னு சொல்லி அதுக்கு ஸ்மெல் பண்ண கொடுத்துட்ருக்கான். தாத்தாவும் டாக்டர் தானே ஹீரோயின் கையை பிடிச்சி பார்த்துட்டு நீ கொஞ்சம் இதாக இருக்கியம்மா, நீ இவளை பார்த்து கற்றுக்கோ, அழகாக சாப்பிட்ற, அழகாக வந்து தண்ணி குடிக்கா பாரு, இவ்வளோ மாதிரி நல்லா தண்ணி குடித்து நல்லா சாப்பிட்டு ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஜெனி சொல்கிறா அங்கிள் நான்லாம் கொஞ்சம் தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போ வந்து ராமு டீயை கொடுத்த உடனே உன்னோட நாய் தான்ப்பா இதை ரெடி பண்ணிச்சு அப்படின்னோடனே என்னது என்னோட நாயா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கல எல்லோரும் எடுத்து குடிக்காங்க. தாத்தாவும் ஹீரோவை பற்றி ரொம்பவே பெருமையாக சொல்கிறாரு. இதை மாதிரி ஹீரோ வந்து எந்த ஒரு பொண்ணையும் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டுட்டே வந்ததில்லை, நீ தான் ஃபஸ்ட்டு. இதை பார்த்தாலே எங்களுக்கு தெரியுது அவன் எவ்வளோ உன் மேலே லவ்வாக இருக்கான்னு சொல்லி, ரொம்பவே சீரியஸாக இருக்கான்னு சொல்லி அவரே சொல்லிடுறாரு. ஒரு கிஃப்ட்டு கொடுத்து இதுதான் நீ வந்து என்னோடய ஃபேமிலியில் வந்ததுக்கான அறிகுறி அப்படின்னு சொல்லி அந்த கிஃப்ட்டை கொடுக்காரு. ஹீரோயின் வேண்டான்னு சொல்கிறாங்க, ஆனால் தாத்தா கொடுத்துட்றாரு. ஹீரோ தான் வந்து ஹீரோயினுக்கு வாங்கி கொடுக்கான். நல்ல அந்த கிஃப்ட் வந்து ஒரு மினுமினுக்கிற சின்ன பிக்கு பொம்மை மாதிரி இருக்குது. அதை பார்த்து ஜெனி இது சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லி வாங்கி பார்க்குறா. ஹீரோயின் எனக்கு இந்த கிஃப்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஜெனி அந்த கிஃப்ட்டை பற்றியே பேசின உடனே ராம் சொல்கிறான் உனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கா, நான் உனக்கு ஒன்று தாரேன் அப்படின்னு சொன்ன உடனே தாத்தா வந்து ராமை பார்த்து மறைக்கார். உடனே ராம் வந்து நான் அமைதியாகவே இருக்கேன் அப்படின்ன உடனே பாட்டி சொல்கிறாங்க வாங்க எல்லாருமே டம்ப்ளிங்ஸ் மேக் பண்ண வாங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே எல்லாருமே போய் அந்த டம்ப்ளிங்ஸை மேக் பண்ண போகிறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக எல்லாருமே விளாண்டுக்கிட்டு அழகாக ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு விதவிதமான டிசைன்ஸில் வந்து டம்ப்ளிங்ஸ்லாம் மேக் பண்ணுறாங்க. ராம் தான் வேறு லெவலில் ஃபன் பண்ணுறான். மாவெல்லாம் தூக்கி எல்லாருமேலேயும் வீசி எரிஞ்சு அப்பா முடியல. நைட் ஆகிடுச்சு. ஹீரோவோட பேரண்ட்ஸும் வந்துடுறாங்க. ஹீரோ ஓடி போய் 2 பேரையும் ஹக் பண்ணுறான். உடனே நீங்கள் ரொம்பவே டயர்டாக இருப்பீங்களே அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டேன்னா இல்லை உன்னை பார்த்தோன்னா டயர்டெல்லாம் போயிட்டுன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோயின் பார்த்து நீ தானே ஹீரோயின் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. உடனே ஹீரோயின் அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. சரி வாங்க எல்லோரும் உள்ளே போய் பேசுவோன்னு சொல்லி உள்ளே போய் பேசுகிறாங்க. எல்லோரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸை சேர்ஸ் பண்ணி குடிக்காங்க ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ வந்து தாத்தா வந்து ஹீரோவோட அப்பாவை பார்த்து என்னாச்சு நீங்கள் எவ்வளோ நாள் இங்கே இருக்க போகிறீங்க அப்படின்னோடனே எங்களுக்கு வெளிநாடுலாம் செட்டே ஆகலப்பா, எங்களுக்கு நம்ம ஊர் தான் பிடிச்சிருக்கு, அதனால் நான் வந்து இஞ்சி ஹாஸ்பிட்டல் அதாவது ஹீரோ வேலை செய்கிறாங்களோ அதிலே வந்து திரும்பி ஜாயின் பண்ணலான் இருக்கேன்னு கேட்ட உடனே என்னது அப்படின்னு சொல்லி ஹீரோ முழிக்கான். உடனே ஹீரோட அப்பா ஏன் நானும் உங்கள் அம்மாவும் அங்கே வரக்கூடாதா அப்படின்னோடனே இல்லைப்பா நீங்கள் 2 பேரும் எப்போதுமே வரங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ராம் வந்து அவனோட அண்ணன் அதான் ஹீரோவோட அப்பாட்ட சொல்லிகிட்டு இருக்கான். பார்த்தியா நான் வந்து பெட்லேயே ஜெயிச்சிட்டேன், நீங்களாம் சொன்ன மாதிரி ஒரு புக் ஸ்டோரை ஓப்பன் பண்ணேன், கேர்ள் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டேன், நான் வந்து எல்லா பெட்லேயும் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் தான் ஹீரோவோட டாக்கை வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு வர்றாங்க. அப்போ வந்து ஹீரோயின் வெளியில் நிற்கையில் வந்து கோட்டை கொண்டு வந்து பொத்துறாங்க. யாருடா ஹீரோ தான் நினச்சி ஹீரோயின் பேசுகிறாங்க. பார்த்தா ஹீரோவோட அம்மாவும் ஹீரோயினை பார்த்து உனக்கு என்னாச்சு எங்கள் ஃபேமிலி பிடிச்சிருக்கா அப்படின்னா ஆமாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா. இதுதான் நீ வந்து உங்கள் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு வர நியூ இயரா அப்படின்னோடனே ஆமாம் நான் உங்களுக்கு வீடியோ கால் பண்ணிட்டேன், ஏன்னா அவங்க தனியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல அதனால தான் அப்படின்ன உடனே இவங்களும் ஆமாம் ஹீரோ உன்னை பற்றி நிறையவே சொல்லியிருக்கான், உங்களோட கதை தான் அந்த ஆலமரத்துலேருந்து தொடங்குச்சில்ல அது எல்லாத்தையுமே அவன் என்கிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்னோடனே என்னது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் ஆர்வமாக கேட்காங்க. ஆமாம் அவனுக்கு வந்து ஸ்கூல் லைஃப் ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா அவன் உனக்காண்டி காத்துக்கிட்டு இருந்தான், அவனுக்கு அப்பையிலேருந்தே உன்னை ரொம்பவே பிடிக்கும், உனக்கும் அவனை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஆமாம் எனக்கு அவனை பாய் ஃப்ரெண்டாகவும் பிடிக்கும், டாக்டராகவும் ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து அங்கே எல்லோரும் நியூ இயர்னால வெடி போடுறாங்க. அதை பார்த்து ஆன்ட்டி இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ஸ்லேயே 2 பேர் ரசிச்சிட்ருக்காங்க. எல்லா ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து வெளில வந்து இந்த ஃபயர் ஒர்க்ஸை பார்க்க வந்துடுறாங்க. அப்போ வந்து ராமு ஜெனியும் ஹீரோயினுக்கு மறைச்சிடுறாங்கப்பா. ஹீரோயின் கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பார்க்க முடியல.
ஒன்று ஹீரோயின் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. உடனே ஹீரோயினை தனியாக இன்னும் மொட்டை மாடி கூட்டு போய் காமிக்கான். ஹீரோ சொல்கிறான், என்னோட சின்ன வயசில் ஃபுல்லாகவே நான் இங்கே தான் இருந்து ஹோம்ஒர்க் பண்ணுவேன், எல்லாமே செய்வேன் அப்படின்ன ஒன்று. உன்னோட சைல்ட்ஹுட் உனக்கு ரொம்பவே பிடிக்குமான்னு சொல்லி ஹீரோயின் கேட்காங்க. ஹீரோ பொட்டாம்பாரு ஒரு பிட்டை ஹீரோயினை ஹக் பண்ணி, அதெல்லாம் விட எனக்கு இப்போ தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஆர்ஆர் ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.